Hi friends, in the video investing in gold for your children's education pros and cons இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ஏன் பாப்புலர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது இட்ஸ் எ யூனிக் பொசிஷன் ஃபார் இந்தியன் கல்ச்சர். பேரண்ட்ஸ் வந்து கோல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹெவி ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு, ஹையர் எஜுகேஷன் ஆர் மேரேஜுக்கு, மெயினாக வந்து கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ்னால எக்ஸ்ட்ரீம்லி க்ரௌட் ஃபினான்ஷியல் பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட்காக லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கோல்டு பாப்புலராக இருக்குது. ஆர்னமெண்ட்ஸாக வாங்கியிருப்பாங்க, ஜுவல்லரியாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, மேரேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு, அதோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்த் கிரியேஷன் தான். கோல்டு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். அதே மாதிரி ஹைலி லிக்விட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கேஷ் இட் அவுட் பண்ண முடியும். அது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரெடியூசிங் த ரிஸ்க் எக்ஸ்போஷர். பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கலி கோல்டு ஆர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக வச்சுக்கிறாங்க. ஃபினான்ஷியல் அசட்ஸ் டு மீட் த ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து மெயினாக வந்து கோல்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து அடுத்ததாக லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு பார்க்கும்போது, என்ன தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் ஃபிசிக்கல் கோல்டில் உள்ள ப்ராப்ளங்கள் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி, பியூரிட்டி ஆல்சோ சம் டைம் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஜுவல்லர்ஸ்ட்டை போய் வாங்கலைன்னா வந்து பியூரிட்டி வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி டைமிங் ஆஃப் செல்லிங் கரெக்டாக வந்து டைமில் அதை வந்து இது பண்ணணும், செல் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டில் வந்து அன்பிரிடிக்டபுள் சினாரியோஸ் இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து போகும்போது செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் பிளானில் போகும்போது கோல்டு ETF, செவரன் கோல்ட் பாண்ட்ஸ், எஸ்ஐபி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கிரேட்டர் லிக்விடிட்டி, லோயர் காஸ்ட் ரேஷியோ, அப்புறம் ஃபியூச்சர் இன்க்ரீஸ் இன் வேல்யூஸ் வித் த கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளோஸ் கோல்டு ஆர் அசட் கிளாஸஸில் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது. ஆர்னமெண்ட்ஸாக இருக்கும்போது கோல்டு பார்ஸ் ஓகே, பட் ஆனால் எவ்வளோ தூரம் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது கோல்டு ETF, கோல்டு பீஸ், சொவரன் கோல்ட் பாண்ட்ஸ், இல்லைனா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் கண்டிஷனில் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து எப்படி கோல்டு சூட்டபிள் ஃபார் ஓவரால் ஃபினான்ஷியல் பிளான்ங்கும்போது 10 to 20% வந்து சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஈக்விட்டிஸ், இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இதுலேயும் பண்ணலாம். நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பண்ண முடியும், கோல்டு பீஸ் அண்ட் கோல்டு ETFஸ்லையும் பண்ண முடியும். சில கோல்டு ETFs வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அரௌண்ட் 14 to 15%. மெயினாக வந்து கோல்டு பீஸ், அது வந்து நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் 14.81% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. SBI கோல்டு ETF 14.65% லாஸ்ட் 1 மந்தில் கொடுத்துருக்கு ரிட்டர்ன். கொட்டாக் கோல்டு ETF 14.66% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 மந்தில். ICICI ப்ருடென்ஷியல் கோல்டு ETF ஃபண்ட் வந்து 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்னுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபண்ட் இருக்குது. இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் 19.99% லாஸ்ட் 1 மந்தில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா கோல்டு ETF வந்து 18.87% லாஸ்ட் 1 மந்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாஸ்ட் ரிட்டர்ன் தான், ஃபியூச்சர் ரிட்டர்ன் வந்து நாட் கேரண்டிட், அது ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு லாஸ்ட்டு 10 to 20 இயர்ஸில். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்லேருந்தும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்கள் சைல்டோட எஜுகேஷனுக்கோ மேரேஜுக்கோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 10%, ஒரு 15% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டு பீஸ் ஆர் கோல்டு ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.